வணக்கம். மேஷம். மேஷ ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 6வது வீட்டில் பயணம் செய்து எதிரிகளின் கீழமை கடலிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறும் வாய்ப்புகளை வழங்குவான். இது ஒரு முக்கியமான காலமாக இருக்கலாம். காரணம், வேலைவாய்ப்புகள், அதிகாரிகளிடம் இருந்து ஆதரவு மற்றும் உடல் நலத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 7வது வீட்டில் தாழ்ந்த நிலையில் செல்லும். இதனால் குடும்பம், மனைவியுடன் இருந்த உறவுகள் மற்றும் பங்காளித்துவம் போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்படலாம். தொழில் மற்றும் உடன்பாடுகளில் கவனம் தேவைப்படும். செவ்வாய் அக்டோபர் 27 வரை 7வது வீட்டில் இருக்கும். இது பொதுவாக மன உளைச்சல், கருத்து வேறுபாடுகள் மற்றும் அந்நியர் தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்தும். செவ்வாய் ஒரு தீவிர கிரகம் என்பதால் இந்த காலத்தில் கோபம், அவசரம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது அவசியமாகும். அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் 8வது வீட்டில் தனது சொந்த ராசியான விருச்சிகத்தில் செல்வதால் சில நேரங்களில் உளவுத்திறன், ஆராய்ச்சி, மறைமுக பணிகளில் வெற்றி தரலாம். ஆனால் அதே சமயம் இது ஆபத்துகள் மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கும் வாய்ப்பு அளிக்கும். புதன் அக்டோபர் 3 வரை 6வது வீட்டில் இருப்பதாலும் வழக்கு, எதிரிகள் மற்றும் தினசரி பணிகளில் நன்மைகள் அனுபவிக்கலாம். ஆனால் அக்டோபர் 3 முதல் 24 வரை 7வது வீட்டில் செல்லும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை, உறவுகளில் சிக்கல்கள் தோன்றலாம். அக்டோபர் 24க்கு பிறகு 8வது வீட்டுக்கு பெயர்ச்சியானதும் சில மறைமுக நன்மைகள், மரபு சொத்துகள் அல்லது இரகசிய தகவல்களிலிருந்து ஆதாயம் கிடைக்கலாம். குரு கிரகம் மாதத்தின் முதல் பாதியில் 3ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சுத்திறன், புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பான செயல்கள் ஆகியவற்றில் சிறப்பு காணப்படும். ஆனால் இது முழுமையாக சாதகமில்லை. 2ஆம் பாதியில் 4வது வீட்டில் செல்லும் போது குடும்பத்தில் சுமைகள், மனச்சோர்வு, சொத்துக்களுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே குருவிடம் இருந்து மிகுந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. சுக்கிரன் அக்டோபர் 9 வரை 5ஆம் வீட்டில் இருப்பதனால் சாந்தி, ரொமான்டிக் உறவுகள், கலை, கல்வி போன்றவற்றில் முன்னேற்றம் காணலாம். ஆனால் பின்னர் 6ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் செல்வதால் செலவுகள் அதிகரித்தல், சுகாதார குறைபாடுகள், காதல் மற்றும் பிரத்யேக உறவுகளில் சிக்கல்கள் உருவாகலாம். சனி தனது சொந்த ராசியான மீனத்தில் இருப்பதால் ஒருவேளை உழைப்பின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். ஆனால் சனி வழக்கம் போல தாமதத்தையும் சோதனையையும் தரக்கூடிய கிரகம் என்பதால் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. ராகு கும்பத்தில் லாப வீட்டில் இருப்பதால் நண்பர்கள், சமூக வட்டங்கள், தொழில் வாய்ப்புகள் மற்றும் எதிர்பாராத ஆதாயங்கள் போன்றவற்றில் உங்களை முன்னேற்றமாக வைத்திருப்பான். ராகு குரு நட்சத்திரத்தில் இருப்பதாலும் தாராள மனப்பான்மை மற்றும் புதிய யோசனைகளை செயல்படுத்தும் வியாபகத்திறன் கிடைக்கும். மற்றபுறம் கேது சிம்மத்தில் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருப்பதால் குழந்தைகளுக்கான கவலை, கல்வியில் தடைகள் மற்றும் உணர்ச்சி ரீதியாக சோர்வும் ஏற்படக்கூடும். கேது ஆன்மீகத்தையும் தனிமையும் வலுப்படுத்தும் கிரகமாக இருப்பதால் உங்களை தியானம் மற்றும் உள்ளார்ந்த விசாரணை நோக்கி இழுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த முழுமையான கிரக நிலைகளின் அடிப்படையில் அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் சவால்களையும் சாதக தருணங்களையும் ஒன்றோடொன்று பின்னிய காலமாக இருக்கும். முடிவுகள் பெரும்பாலும் உங்கள் செயல்களில் சிந்தனையோடு உழைத்தல் மற்றும் பொறுமையோடு செயல்படுதல் என்ற அடிப்படையில் அமையும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம்,
எதிர்பாராத நன்மைகள் மற்றும் முயற்சியில் வெற்றி ஆகியவற்றை வழங்கும் மாதமாக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள், கல்வி மற்றும் மன நிம்மதியில் சற்று இடையூறுகள் ஏற்படலாம். ஆனால் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சியால் எதிரிகளை சமாளிக்கும் திறன், போட்டிகளில் வெற்றி மற்றும் சுகாதாரத்தில் முன்னேற்றம் போன்ற பலன்கள் கிடைக்கக்கூடும். இருப்பினும் சூரியன் இங்கே தாழ்ந்த நிலையில் இருப்பதால் சில சமயங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் தராமலும் இருக்கலாம். செவ்வாய் கிரகம் அக்டோபர் 27 வரை 6ஆம் வீட்டில் இருப்பது மிகவும் சாதகமானதாகும். இந்த நிலை சாகசம், சாதனைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியில் வளர்ச்சி தரும். ஆனால் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் 7வது வீட்டுக்கு பெயர்ச்சியானவுடன் உறவுகளில் சிக்கல், மன உளைச்சல் மற்றும் உடல் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பு உண்டு. புதன் கிரகம் அக்டோபர் 3 வரை 5ஆம் வீட்டில் இருப்பதால் படிப்பு, யோசனை மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மாறுபட்ட அனுபவங்களை தரும். அக்டோபர் 3 முதல் 24 வரை 6ஆம் வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் தொழில் முனைவோர்கள், ஆபீஸ் சூழ்நிலை மற்றும் நிதிநிலை தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தையும் தீர்வுகளையும் வழங்கும். அக்டோபர் 24க்கு பிறகு 7ஆம் வீட்டில் செல்லும் புதன் கணவன் மனைவி உறவில் கலக்கம், வாக்குவாதம் மற்றும் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். குரு கிரகம் மாதத்தின் தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை மேம்படும், குடும்பத்தில் அமைதி நிலவலாம். பின்னர் 3ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியில் செல்லும் குரு உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை, பயண வாய்ப்புகளை மற்றும் சகோதரர்கள் மூலமாக ஆதரவை அளிக்கும். இது உங்கள் செயலில் நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு, வாகனம், குடும்ப உறவுகள் மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் நன்மை கிடைக்கும். அக்டோபர் 9க்கு பிறகு 5ஆம் வீட்டில் செல்லும் சுக்கிரன் காதல், கலை, சுய மகிழ்ச்சி போன்றவற்றில் சாதகமான அனுபவங்களை தரும். ஆனால் சுக்கிரன் இங்கே பலவீனமான நிலையில் இருப்பதனால் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்காமல் சில தடைகள் இருக்கலாம். சனி கிரகம் லாபஸ்தானமான மீனத்தில் இருப்பதால் நீண்டகால லாப வாய்ப்புகள், நல்ல சமூக வட்டங்கள் மற்றும் நம்பகமான நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம். உழைப்பின் மூலம் மேலே செல்லும் வாய்ப்பு இருக்கும். ராகு 10ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் தொழிலில் திடீர் மாற்றம் அல்லது பதவி உயர்வு போன்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் ராகு சில தடைகள், குழப்பங்கள் மற்றும் வழுதவரல் ஏற்படுத்தக்கூடியதும் என்பதை மறக்கக்கூடாது. கேது 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் வீட்டு வசதி, குடும்ப உறவுகள் மற்றும் உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் காணப்படும். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் கேது சில நேரங்களில் நன்மையையும் தரலாம். ஆனாலும் மன உளைச்சல் மற்றும் கடந்த கால நினைவுகள் உங்களை பாதிக்கலாம். மொத்தத்தில் அக்டோபர் மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் சராசரியை விட சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். உழைப்பும் பொறுமையும் இருந்தால் இந்த மாதம் பல திசைகளிலும் முன்னேற்றத்தை தரக்கூடியது. தீர்மானத்துடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை எட்டும் வாய்ப்பு அதிகம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுன ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சவால்களும் சில உத்தரவாதமில்லா சூழ்நிலைகளும் தோன்றக்கூடிய மாதமாகும். இந்த மாதம் கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக பலன்கள் கலவையாக இருக்கும். சூரியன் அக்டோபர் 17 வரை 4வது வீட்டில் இருப்பதனால் குடும்பம், வீடு, வாகனம் மற்றும் மனநிலை தொடர்பான விஷயங்களில் அழுத்தம் ஏற்படக்கூடும்.
அதன் பின்னர் 5ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியானதும் சூரியன் பலவீனமான நிலையில் இருப்பதால் குழந்தைகள், கல்வி மற்றும் மனநிறைவு தொடர்பான பிரச்சனைகள் தோன்றும். உங்களின் சொந்த எண்ணங்கள் குழப்பமாக காணப்படலாம். செவ்வாய் கிரகம் அக்டோபர் 27 வரை 5வது வீட்டில் இருக்கும் நிலையில் மன அழுத்தம், கோபம் மற்றும் உறவுகளில் தடங்கல்கள் ஏற்படலாம். ஆனால் அக்டோபர் 27க்கு பிறகு 6ஆம் வீட்டில் செல்வதால் எதிரிகளை சமாளிக்க உதவும் சக்தி கிடைக்கலாம். ஆனால் உடல் நலம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவைப்படும். புதன் கிரகம் அக்டோபர் 3 வரை 4வது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகள் மற்றும் சொத்து சேமிப்பு தொடர்பாக சாதகமான அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் அக்டோபர் 3 முதல் 24 வரை 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகள் மற்றும் கல்வியில் குழப்பம், கவலை மற்றும் முடிவெடுக்கும் திறனில் தடைகள் ஏற்படலாம். அக்டோபர் 24க்கு பிறகு 6ஆம் வீட்டில் இருப்பதனால் வழக்குகள், வேலையிடம், உடல் நலத்தில் முன்னேற்றம் போன்ற அம்சங்களில் நன்மை கிடைக்கலாம். குரு கிரகம் மாதத்தின் தொடக்கத்தில் லக்னத்தில் இருப்பதால் உங்களின் தன்மையான செயல்திறன், நம்பிக்கை மற்றும் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காணப்படும். பிறகு 2ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியானதும் நிதிநிலை, குடும்பத்தில் அமைதி மற்றும் சொத்து சேர்ப்பு விஷயங்களில் நன்மைகள் ஏற்படலாம். ஆனால் இது முழுமையாக நிச்சயமற்றது என்பதால் கவனமாக செயல்பட வேண்டியிருக்கும். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை 3ஆம் வீட்டில் இருப்பதால் சகோதரர்கள், பயணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களில் நல்ல அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அக்டோபர் 9க்கு பிறகு 4வது வீட்டில் செல்லும் போது குடும்பத்தில் நிம்மதி மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படலாம். என்றாலும் சுக்கிரன் இங்கே பலவீனமாக இருப்பதால் சில தடைகள் ஏற்படக்கூடும். சனி கிரகம் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள், தாமதம் மற்றும் மேலதிக உழைப்பு தேவைப்படும். மேலதிக பொறுப்பு ஏற்படலாம், ஆனால் அதற்கேற்ப வெற்றியும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ராகு அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்தாலும் குரு நட்சத்திரத்தில் தங்கி இருப்பதால் முழுமையான நன்மைகளை அளிக்க முடியாமல் போகலாம். எதிர்பாராத தடைகள் மற்றும் திசை தவறுகளும் நிகழக்கூடும். மற்றபுறம் கேது 3ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு மன ஆற்றல், உளவு திறன் மற்றும் யோசனை திறனை அதிகரிக்கச் செய்யும். சுக்கிரன் ராசியில் கேது இருப்பதால் வாக்காற்றல், அறிவுத்திறன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் உதவும். ஆனால் இது சில நேரங்களில் தனிமை, பயம் மற்றும் தொடர்பு குறைவாக மாறக்கூடும். மொத்தத்தில் இந்த மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சோதனைகளையும் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். உங்கள் முயற்சி, பொறுமை மற்றும் கடந்த அனுபவங்களை சரியாக பயன்படுத்தினால், குறிப்பாக குருவின் ஆதரவுடன் சில முக்கியமான முடிவுகளை சாதகமாக மாற்றிவிட வாய்ப்பு உள்ளது. அநாகரிகம் மற்றும் தவறான முடிவுகளை தவிர்த்து ஒழுங்கு, நம்பிக்கை மற்றும் உழைப்புடன் செயல்பட்டால் நீண்ட காலத்துக்கான நல்ல அடிப்படை அமைக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடக ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்களையும் சவால்கள் மற்றும் சாத்தியமான வாய்ப்புகளையும் கொண்ட மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் உங்கள் 3வது வீட்டில் இருப்பதால் சகோதரர்கள் மூலமான ஆதரவு, தகவல் பரிமாற்றம், தைரியம், முயற்சி மற்றும் சிறிய பயணங்களில் நன்மைகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு சுறுசுறுப்பை அதிகரிக்கும். ஆனால் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் 4வது வீட்டில் பலவீனமாக பெயர்ச்சியாவதால் குடும்ப சூழ்நிலை, மனநிலை, வீடு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் உறவுகளில் பதட்டம் ஏற்படலாம். மனதில் நெருக்கடி அதிகரிக்கக்கூடும் என்பதால் சாந்தமாக இருப்பது அவசியம்.
செவ்வாய் கிரகம் அக்டோபர் 27 வரை 4வது வீட்டில் இருப்பதால் குடும்ப சூழலில் சங்கடம், கோபம், வாக்குவாதம் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வீடு மற்றும் சொத்துக்களுக்கான முயற்சிகளில் விருப்பத்திற்கேற்ப முன்னேற்றம் இருக்காது. ஆனால் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சிகத்தில் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சியாவதால் மன உறுதி, செயல்பாட்டில் வேகம் மற்றும் குழந்தைகளுடன் உறவுகள் மேம்படும். கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் கலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடும். புதன் கிரகம் அக்டோபர் 3 வரை பலவீனமான நிலையில் இருப்பதால் தொழில்நுட்பத் துறையில் சிக்கல்கள், தகவல்களில் குழப்பம் மற்றும் பதிலடை முடிவுகள் ஏற்படலாம். ஆனால் அக்டோபர் 3 முதல் 24 வரை புதன் உங்கள் 4வது வீட்டில் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் நிதானம், வசதி, வீடு வாங்கும் முயற்சிகளில் மேம்பாடு போன்ற அனுபவங்களை தரலாம். பின்னர் அக்டோபர் 24க்கு பிறகு புதன் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சியாவதால் கல்வி மற்றும் சிந்தனையில் ஒரு மிதமான நிலை காணப்படும். ஆனால் முழுமையான பலன் எதிர்பார்க்க முடியாது. மாதத்தின் தொடக்கத்தில் குரு 12வது வீட்டில் இருப்பதனால் மனதளவில் சோர்வு, பயம் மற்றும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். ஆனாலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உங்களின் ராசிக்கு முக்கியமான தான ஸ்தானமான முதல் வீட்டில் நுழைவதால் உங்களின் நம்பிக்கை, உடல்நிலை மற்றும் தைரியம் அதிகரிக்கக்கூடும். சில நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் வரலாம். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சுத்திறன், குடும்ப நன்மை மற்றும் நிதிநிலை மேம்படும். ஆனால் அதன் பிறகு சுக்கிரன் 3ஆம் வீட்டில் பலவீனமாக இருப்பதால் சகோதரர்களுடனான உறவுகளில் தடைகள், பயணங்களில் தாமதம் மற்றும் அறிவு பகிர்வில் குழப்பம் ஏற்படலாம். சனி உங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானமான 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் வழிபட்டு முயற்சியில் மட்டுமே வெற்றியை எதிர்பார்க்க முடியும். சற்று தாமதமாக இருந்தாலும் ஒழுங்கு, கட்டுப்பாடு மற்றும் நெறி அடிப்படையில் செயல்பட்டால் வெற்றி உண்டு. ராகு 8வது வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் மனதில் சந்தேகம், குழப்பம் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் தோன்றக்கூடும். அதே நேரத்தில் சில ஆழ்ந்த நுண்ணறிவுகள், மரபு சார்ந்த ஆதாயங்கள், மறைமுக நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. கேது சுக்கிரன் இருக்கும் சிம்ம ராசியில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் அநாகரிகம், நிதியில் சரிவுகள் அல்லது குடும்பத்தில் சின்னதாய் தோன்றும் சிக்கல்கள் உருவாகக்கூடும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக நன்மை தரக்கூடியதாக இல்லாவிட்டாலும் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால் சில முக்கியமான முடிவுகளை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். பொறுமை, நம்பிக்கை மற்றும் பழைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு உங்கள் நடவடிக்கைகளில் தெளிவாக இருந்தால் அக்டோபர் மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததாகவும் அமைந்துவிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்ம ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில கிரகங்களின் ஆதரவால் முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாக இருக்கலாம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பது நிதிநிலை, குடும்ப உறவுகள், சொத்துச் சேர்ப்பு, பேச்சுத்திறன் ஆகியவற்றில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். இருப்பினும் சூரியன் மீது சனியின் பார்வை இருப்பதால் சில நேரங்களில் குடும்ப உறவுகளில் சிரமம், தேவையற்ற வாக்குவாதங்கள், நிதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 3ஆம் வீட்டில் பலவீனமாக பெயர்ச்சி ஆகிறார். 3ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது சாதாரணமாக உற்சாகம், செயல்திறன் மற்றும் தொடர்பில் வளர்ச்சி தரும். ஆனால் இங்கு பலவீனமான நிலையில் இருப்பதால் பயணங்களில் சிக்கல், சகோதரர்களுடனான உறவுகளில் குழப்பம் மற்றும் முயற்சிகளில் ஒரு விதமான தடைகள் ஏற்படலாம். செவ்வாய் கிரகம் அக்டோபர் 27 வரை 3ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உழைப்பு, தைரியம், செயல்திறன் மற்றும் தன்னம்பிக்கையில் உயர்வு ஏற்படும். இது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் போட்டித் தளங்களில் சாதனையையும் தரும். அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் 4ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியில் இருப்பதால்
குடும்பம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் உண்டாகும் கோபம் எதிர்பாராத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது. புதன் கிரகம் அக்டோபர் 3 வரை 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு, நுண்ணறிவு மற்றும் திட்டமிடல் அதிகரிக்கும். பின்னர் அக்டோபர் 3 முதல் 24 வரை 3ஆம் வீட்டில் இருப்பதால் தகவல் பரிமாற்றம், சொற்பொழிவு, எழுத்து போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். எனினும் இதுவரை வந்த பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அக்டோபர் 24க்கு பிறகு 4ஆம் வீட்டில் செல்லும் புதன் குடும்ப நலம், சொத்து சேர்ப்பு மற்றும் மன அமைதி போன்றவற்றில் ஒரு நிலையான மேம்பாட்டை தரும். குரு மாதத்தின் தொடக்கத்தில் உங்களின் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில், பதவி உயர்வு, சமூக மதிப்பு மற்றும் தலைமையிடத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு லாபஸ்தானத்தில் செல்லும் போது எதிர்பாராத நன்மைகள், நவீன சிந்தனைகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும். ஆனாலும் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்க உங்கள் சுயதிறனும் முயற்சியும் அவசியமாகும். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை லக்னத்தில் இருப்பதால் உங்கள் தனிமனித கவர்ச்சி, உடல் நலம் மற்றும் விருப்பங்களில் நன்மை ஏற்படும். அதன் பிறகு 2ஆம் வீட்டில் செல்லும் போது நிதிநிலை, குடும்ப சூழ்நிலை மற்றும் பேச்சு திறனில் மேம்பாடு ஏற்படும். இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாகும். சனி உங்கள் 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் சுயநல உறவுகள், மறைமுக எதிரிகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற விஷயங்களில் கூடுதல் பொறுமை தேவைப்படும். ராகு 7ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் தாமதமான திருமண வாய்ப்புகள், துணையுடன் குறைந்த அளவிலான புரிதல், சமூக உறவுகளில் குழப்பம் ஏற்படலாம். அதே சமயம் சில நேரங்களில் எதிர்பாராத நன்மையும் கிடைக்கலாம். கேது லக்னத்தில் இருப்பது உங்களை சற்று உள்ளோக்கமாக மாற்றக்கூடும். ஆனாலும் இது மனதளவிலான பிழைகள், குழப்பம் மற்றும் எதிர்பாராத செயல்களில் ஈடுபடச் செய்யக்கூடும் என்பதால் விழிப்புடன் இருக்க வேண்டும். மொத்தத்தில் அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் சில இடையூறுகளும் கலந்த ஒரு நிலையை உருவாக்கும். உங்கள் முயற்சிகள் தெளிவாகவும் திட்டமிட்ட முறையிலும் இருந்தால் இந்த மாதம் கடந்த மாதங்களை விட சிறப்பாக அமையலாம். அதிகமான உணர்வுபூர்வ முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறும் வாய்ப்பு உண்டு. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி. கன்னி ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய சிக்கல்களும் சாத்தியங்களும் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் உங்கள் லக்னத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வு, மனதளவில் பதட்டம், அதிகாரிகளுடனான உறவுகளில் உள்நோக்கிய மாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். சூரியன் அக்டோபர் 17க்கு பிறகு 2ஆம் வீட்டில் செல்லும் போது பேச்சு, நிதி மற்றும் குடும்ப உறவுகளில் சற்று சங்கடம் உண்டாகலாம். 2ஆம் வீட்டில் சூரியன் பலவீனமாக இருப்பது நிதி பிழைகள், குடும்பத்தில் வாக்குவாதம் போன்ற சிக்கல்களை உருவாக்கக்கூடும். செவ்வாய் கிரகம் அக்டோபர் 27 வரை 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் கடுமை, செலவில் அதிகரிப்பு, குடும்ப உறவுகளில் நெருக்கடி போன்றவை ஏற்படலாம். ஆனால் செவ்வாய் அதன் சொந்த ராசியான துலாமில் பெயர்ச்சி அடையும் அக்டோபர் 27க்கு பிறகு 3ஆம் வீட்டில் சென்று உங்களுக்கு தைரியம், செயல்திறன், செயல்பாடுகளில் நம்பிக்கை ஆகியவற்றை ஊக்குவிக்கும். இதனால் தொழில், வியாபாரம் மற்றும் தகவல் பரிமாற்ற துறையில் முன்னேற்றம் ஏற்படலாம். புதன் கிரகம் அக்டோபர் 3 வரை உங்கள் லக்னத்தில் இருப்பதால் தெளிவு, நுண்ணறிவு, தொடர்பு திறன் ஆகியவை உங்களை ஒரு நிலையான பாதையில் இட்டுச் செல்லும். அக்டோபர் 3 முதல் 24 வரை 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சுத்திறன், நிதி நிர்வாகம், குடும்ப உறவுகள் போன்றவையில் வளர்ச்சி காணப்படும். அதற்கு பிறகு 3ஆம் வீட்டில் செல்லும் போது உங்கள் முயற்சிகள்,
எழுதும் மற்றும் பேசும் திறன்கள் மூலம் நல்ல பலன்களை திரட்டலாம். குரு கிரகம் மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் பதவி உயர்வு, மேலதிக பொறுப்புகள் மற்றும் சமூகத்தில் மதிப்பிடம் போன்றவையில் வளர்ச்சி காணக்கூடும். மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு லாப ஸ்தானமான 11ஆம் வீட்டில் செல்லும் போது நீண்டகால முயற்சிகளுக்கு ஆதாயம், நண்பர்கள் மற்றும் பெரியோர்களின் உதவி மற்றும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை 12ஆம் வீட்டில் இருப்பதனால் மனதளவில் ஏதோ ஒரு குழப்பம், சோர்வு, தனிமை உணர்வு போன்றவை ஏற்படலாம். ஆனால் அக்டோபர் 9க்கு பிறகு லக்னத்தில் சேரும் சுக்கிரன் உங்களின் கவர்ச்சி, உடல்நலம், ஆடம்பரம் மற்றும் நலமுடன் வாழும் பாங்குக்கு முன்னேற்றத்தை தரும். இந்த மாற்றம் உங்களை புத்துணர்வுடன் நோக்கங்களை அடைய உதவும். சனி 7ஆம் வீட்டில் மீன ராசியில் வக்ர நிலையில் இருப்பதால் தாமதம், எதிர்மறை எண்ணங்கள், துணையுடனான உறவுகளில் சிக்கல்கள் போன்றவை ஏற்படலாம். சுகாதாரத்தில் சற்று கவனம் தேவைப்படும். ராகு மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக மாறும். புதிய வாய்ப்புகள், யோசனை மாற்றங்கள், சமூக தொடர்புகள் மூலம் வளர்ச்சி கிடைக்கக்கூடும். கேது 12ஆம் வீட்டில் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருப்பதனால் ஆன்மீகம், வெளிநாட்டு தொடர்புகள், பயணங்கள் ஆகியவற்றில் நன்மை கிடைக்கலாம். அதே நேரத்தில் மர்மம், குழப்பம் மற்றும் தனிமை உணர்வு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. மொத்தத்தில் அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சராசரி நிலைதான் இருக்கும். முயற்சி, பொறுமை, திட்டமிடல் மற்றும் மன அமைதி ஆகியவற்றின் உதவியுடன் சில முக்கியமான மாற்றங்களை சாதகமாக கொண்டு வரலாம். கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன்களை திரட்டும் வாய்ப்பு உள்ளது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம். துலா ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்களையும் சீரான வளர்ச்சியையும் கொண்ட ஒரு மாதமாக அமையக்கூடும். அக்டோபர் 17 வரை சூரியன் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் நலன் குறைவு, மன அழுத்தம், சோர்வு, வேலைகளில் பின்னடைவு மற்றும் செலவுகள் அதிகரிப்பு போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். 12ஆம் வீடு ரகசியம், தனிமை, வெளிநாட்டு தொடர்பு மற்றும் உள் உணர்வுகளை குறிக்கும் நிலையினால் சில நேரங்களில் உங்களுக்கு மனதளவில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் லக்னத்தில் பெயர்ச்சி அடைவதால் உங்களை உற்சாகத்துடன், புதிய தைரியத்துடன் காணக்கூடும். இது உங்கள் திறமைகள் வெளிப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமாக இருக்கலாம். செவ்வாய் கிரகம் அக்டோபர் 27 வரை உங்கள் லக்னத்தில் இருப்பதால் அதிக செயல்திறன், தைரியம், போராட்ட மனப்பாங்கு ஆகியவை உங்களுக்குள் வளரும். ஆனால் ஒரு சில நேரங்களில் செவ்வாயின் தாக்கம் கோபம், கடுமையான முடிவுகள், உடல் உளைச்சல் போன்றவற்றையும் தரக்கூடும். அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் 2ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியில் சென்று நிதி, பேச்சுத்திறன் மற்றும் குடும்ப உறவுகளில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதன் கிரகம் அக்டோபர் 3 வரை 12ஆம் வீட்டில் இருப்பதால் திட்டமிடலில் குழப்பம், தகவல் பிழைகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அக்டோபர் 3 முதல் 24 வரை உங்கள் லக்னத்தில் இருக்கும் புதன் உங்கள் அறிவாற்றல், பேச்சுத்திறன் மற்றும் செயல்திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் புதிய யோசனைகளை செயல்படுத்துவதற்கும் உகந்த நேரம். அக்டோபர் 24க்கு பிறகு புதன் 2ஆம் வீட்டில் செல்வதால் உங்கள் சொத்துகள், குடும்ப உறவுகள் மற்றும் நிதிநிலை குறித்து தெளிவான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு உண்டு. குரு கிரகம் மாதத்தின் ஆரம்பத்தில் 9ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி, பயண வாய்ப்புகள்,
பெரியோர்களிடமிருந்து ஆதரவு மற்றும் கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்களை தரக்கூடும். பின்னர் 10ஆம் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கும் குரு தொழில் துறையில் வளர்ச்சி, பதவி உயர்வு, சமூக மதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும். குருவின் இடமாற்றங்கள் மிகுந்த நன்மைகளை தரக்கூடியவை. சுக்கிரன் அக்டோபர் 9 வரை லாப வீட்டில் இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்பு அதிகம். புதிய நண்பர்கள், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் மற்றும் வியாபார லாபம் போன்றவை நிகழலாம். அக்டோபர் 9க்கு பிறகு சுக்கிரன் 12ஆம் வீட்டில் செல்லும் போது ஆன்மீகம், பயணங்கள் மற்றும் தனித்துவமான ஆசைகள் மேலோங்கும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சனி 6ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் போட்டிகள், கடன்கள் மற்றும் எதிரிகளுடன் தொடர்புடைய விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகும். சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் உழைப்பால் முன்னேற்றம் காணலாம். ராகு 5ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பது கல்வி, சிந்தனைகள் மற்றும் குழந்தைகளுடன் தொடர்புடைய விஷயங்களில் சற்று குழப்பம் ஏற்படுத்தலாம். ஆனால் குருவின் தாக்கம் காரணமாக சில நேரங்களில் ராகு எதிர்பாராத நன்மைகளையும் தரக்கூடும். கேது லாப ஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரனின் ராசியான சிம்மத்தில் இருப்பதால் ஆன்மீகத்திலும் குணநலன்களில் வெளிப்பாட்டிலும் ஒரு வித்தியாசமான பட் நேர்மறையான வளர்ச்சி காணக்கூடும். நீங்கள் பழைய சிந்தனைகளை விட்டுவிட்டு புதிய வழிகளில் யோசிக்க முடியும். சில நண்பர்களுடன் திடீர் விலகல்கள் ஏற்பட்டாலும் உண்மையான ஆதரவாளர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள். மொத்தத்தில் அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பரிசோதனையான ஆனால் முன்னேற்றத்தை நோக்கிச் செல்கின்ற மாதமாக இருக்கும். சூரியன், புதன், குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் தங்களுக்கேற்ப திசைகளை மாற்றுவதால் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் தைரியமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலவையான மற்றும் சற்றே சவாலான மாதமாக அமையலாம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் லாப வீட்டில் இருப்பதனால் சில நன்மைகள் கிடைக்கும். தொழில், வேலை, பண வருமானம் போன்றவற்றில் ஏதோ ஒரு அளவுக்கு முன்னேற்றம் காணலாம். ஆனால் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 12ஆம் வீட்டிற்கு நகர்வதால் உடல்நிலை குறைபாடுகள், மன அழுத்தம் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. செவ்வாயின் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் சுகாதாரத்தில் கவனம் தேவைப்படும். குறிப்பாக பயணங்கள் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க நிலையை உருவாக்கும். ஆனால் செவ்வாயின் பலத்த தாக்கம் காரணமாக உங்களுடைய ஆவேசம் அதிகரிக்கலாம். அதனால் உறவுகளில் சிக்கல் வராதவாறு கவனமுடன் இருக்க வேண்டிய நேரமாகும். புதன் அக்டோபர் 3ஆம் தேதி வரை லாப வீட்டில் இருந்து நல்ல தகவல்களை வழங்கலாம். ஆனால் 3ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 12ஆம் வீட்டில் இருப்பதால் மனதில் குழப்பம், திட்டங்களில் தடைகள் ஏற்படலாம். 24க்கு பிறகு புதன் உங்கள் ராசிக்கு வந்தால் உங்கள் ஆளுமை, பேச்சு திறமை மேம்படும். குரு மாதத்தின் முதல் பாதியில் 8ஆம் வீட்டில் இருப்பதால் மனதில் ஏற்படும் பயம் மற்றும் எதிர்பாராத சிக்கல்களை தரலாம். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உச்சத்தில் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பது மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கும். அதனால் பணம் சம்பந்தமான விஷயங்களில் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் அக்டோபர் 9 வரை 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் சிறு நன்மைகள் கிடைக்கலாம். அதன் பிறகு லாப வீட்டிற்கு நகர்வதால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் சுக்கிரன் பலவீன நிலையில் இருப்பதால் தொடர்புகள் மற்றும் பிரியமான உறவுகளில் சிறிது மோதல் ஏற்படலாம். சனி 5ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் பிள்ளைகள், கல்வி, காதல் போன்ற விஷயங்களில் சற்று சிக்கல்கள், தடைகள் ஏற்படலாம். ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதாலும் குடும்பத்தில் அமைதி குறைவாக இருக்கும். மனநலத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும். கேது 10ஆம் வீட்டில் இருப்பதால்
தொழில் முன்னேற்றத்தில் உறுதி இல்லாத நிலை காணப்படும். இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்களின் நிலைகள் சவால்களும் சோர்வும் தரக்கூடியவையாக உள்ளதால் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலமாகும். சில சந்தர்ப்பங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் தாமதமாகவோ அல்லது பலவீனமாகவோ கிடைக்கலாம். ஆனாலும் மாதத்தின் இரண்டாம் பாதியில், குறிப்பாக அக்டோபர் 24க்கு பிறகு நிலைமைகள் மெதுவாக நல்லதாக்கம் தரத் தொடங்கும். ஆரோக்கியம், பண விவரங்கள், உறவுகள் ஆகியவற்றில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நிதானமாக செயல்பட்டால் இம்மாதத்தை கடந்து செல்வதற்கு முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலதரப்பட்ட விதங்களில் நன்மைகள் அதிகம் காணக்கூடிய நல்ல மாதமாகும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பது தொழில் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் மேலதிக பாராட்டுகளை பெறும். அதிகாரிகளிடையே மதிப்பும் உயர்ந்த பொறுப்புகளும் கிடைக்கும். அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் லாப வீட்டிற்கு நகரும்போது லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றாலும், சூரியன் பலவீன நிலையில் இருப்பதால் எதிர்பார்த்த அளவுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்காமல் போகலாம். இருப்பினும் உங்கள் முயற்சி மற்றும் உழைப்பால் நல்ல முன்னேற்றம் காணக்கூடும். செவ்வாய் அக்டோபர் 27 வரை லாப வீட்டில் இருப்பது புதிய வாய்ப்புகள், சொத்து சம்பந்தமான தீர்மானங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான நன்மைகள் தரும். அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் 12ஆம் வீட்டில் சொந்த ராசியில் இருப்பது சவால் தரும் நிலையில் இருந்தாலும், செவ்வாயின் சொந்த ராசி என்பதாலேயே சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடும். இவ்வேளையில் சுகாதாரத்தில் சிறிது கவனம் தேவைப்படும். புதன் அக்டோபர் 3 வரை 10ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் வாக்காற்றல், திட்டமிடும் திறன் ஆகியவற்றில் வளர்ச்சி தரும். வேலை தொடர்பான பேசுவார்கள் உங்களுக்கு ஆதாயமாக முடியும். அக்டோபர் 3 முதல் 24 வரை லாப வீட்டில் புதன் இருப்பதால் புதிய நிதிவாரியான வாய்ப்புகள், வர்த்தக லாபங்கள், பங்குச் சந்தை போன்றவற்றில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். 24க்கு பிறகு புதன் வலுவிழக்கும் போதும் முழுமையாக எதிர்மறை நிலைமை ஏற்படாது. குரு மாதத்தின் முதல் பாதியில் 7வது வீட்டில் இருப்பதால் துணை தர்மம், குடும்ப வாழ்க்கை, தொழில் கூட்டாளிகள் மூலம் நன்மை கிடைக்கும். திருமண வாழ்வில் தெளிவு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். 2ஆம் பாதியில் குரு உச்சத்தில் 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவைப்படும். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை உங்களை ஆதரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும், அதன் பிறகு பலவீனமாக இருப்பதனால் சுகாதார விஷயங்கள், மன அமைதி, உறவுகள் போன்றவற்றில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம். ஆனால் இது பெரிய பிரச்சனைகளை உருவாக்காது. சனி 4ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் குடும்பம் மற்றும் சொந்த வீடு தொடர்பான விஷயங்களில் சில தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். சனியிடம் இருந்து ஆதரவு கிடைப்பது சற்று குறைவாகவே இருக்கும். இதே நேரத்தில் ராகு 3ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்கள் செயல்களில் தைரியம், துடிப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு கூடும்.
கேது கிரகம் பலவீனமான பலனை தரக்கூடிய நிலையிலேயே இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை, தியானம் போன்றவற்றை அதிகரிக்கலாம். மொத்தத்தில் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சாதகமான பலன்களை வழங்கக்கூடியது. தொழில், வருமானம், புதிய முயற்சிகள் மற்றும் கூட்டுறவு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறிய சவால்கள் இருந்தாலும் சரியான செயல்பாட்டின் மூலம் வெற்றிகரமாக கடந்துவிட முடியும். உழைப்பை தொடரும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை மிகச்சிறப்பாக பயனடையச் செய்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம். மகர ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சராசரியை விட சிறந்த பலன்களை வழங்கக்கூடிய மாதமாகும். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் 17 வரை சூரியன் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பது, இவ்வேளையில் சூரியன் சிறந்த ஸ்தானத்தில் இல்லாததால் முழுமையான சாதக பலன்கள் தருவதில் சற்றே குறைவாக இருக்கும். இதனால் சில காலங்களில் நடுநிலை அல்லது கலவையான முடிவுகள் உண்டாகலாம். ஆனால் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சி பெறுவது உங்களுக்கான வேலை, பதவி உயர்வு மற்றும் சமூக கௌரவம் போன்றவை மேம்பட வாய்ப்பளிக்கும். இருப்பினும் சூரியன் பலவீனமான நிலையில் இருப்பதால் சில சமயங்களில் முழுமையான ஆதரவு கிடைக்காமல் நிலைமைகள் சராசரியாக மாறும். செவ்வாய் கிரகம் அக்டோபர் 27 வரை சராசரி மற்றும் சில நேரங்களில் நல்ல பலன்களை வழங்கும். இது உங்களுடைய ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை அதிகரித்து வேலை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதன் பெரும்பாலான நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை தருவதால் புதன் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. மாதத்தின் முதல் பாதியில் குரு சில சூழ்நிலைகளில் பலவீனமான தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் 2ஆம் பாதியில் அதே குரு உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் வாய்ப்புண்டு. இதனால் மாதத்தின் போது சில தடைகள் இருந்தாலும் அதனை சமாளித்து வெற்றி பெற முடியும். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை 8ஆம் வீட்டில் இருப்பதால் ராகுகேது கிரகங்களின் செல்வாக்கில் கலவையான மற்றும் சிக்கலான முடிவுகளை தரக்கூடும். ஆனால் அக்டோபர் 9க்கு பிறகு சுக்கிரன் அதிர்ஷ்ட வீட்டில் பெயர்ச்சி பெறுவதால் நல்ல முன்னேற்றம், மனநலச்சிக்கலில் சிறிது களை கட்டுதல் ஆகியவை ஏற்படும். இருப்பினும் சுக்கிரன் பலவீனமான நிலையில் இருப்பதால் முழுமையான நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு குறைவு. எனவே சுக்கிரனின் பலன்களை கலவையானவையாக அல்லது சராசரியாகவே கருத வேண்டும். சனி அக்டோபர் மாதம் பலவிதமாக உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும். இது குடும்ப வாழ்க்கையில் அமைதி, பணத்தில் நன்மை மற்றும் பிள்ளைகள் தொடர்பான செயல்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் ராகு மற்றும் கேது கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை தரக்கூடாது என்பதால் குடும்பம் மற்றும் உறவுகளின் போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இவை கவனமாக சமாளிக்கப்பட வேண்டும். மொத்தத்தில் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் சராசரி பலன்களை விட சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில், நிதி, உறவு மற்றும் ஆரோக்கியத்தில் பொது முன்னேற்றம் உண்டு. சில சிக்கல்கள் இருப்பினும் அவை கடந்து செல்வதற்கான சக்தியும் மனோதத்துவமும் உங்களிடம் இருப்பதால் திறமையாக அணுகினால் இந்த மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் முயற்சிகள் மற்றும் ஒருமித்த முயற்சிகள் இந்த மாதத்தில் சிறந்த பலன்களை பெற்றுக்கொள்ள உதவும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். கும்பம். கும்ப ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியது. மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் உங்கள் 8வது வீட்டில் இருப்பதால் இது சாதகமாக கருதப்படுவதில்லை. இதனால் சில நேரங்களில் எதிர்பாராத சவால்கள், மன உளைச்சல், உடல் நலக்குறைவுகள் போன்றவை ஏற்படக்கூடும். அதே சமயம் மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் தாழ்ந்த ராசியில் பெயர்ச்சியடைந்து சில நன்மைகளையும் சில சிரமங்களையும் கொண்டுவரும். அக்டோபர் 27 வரை செவ்வாய் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் பெரும்பாலும் சாதகமான பலன்களை தர முடியாது. பண, முதலீடு, உறவுகள் தொடர்பான திடீர் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் சில நாட்களுக்கு சிறு அளவில் சாதகமான பலன்களை தரக்கூடும். அதனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். புதன் அக்டோபர் 3 வரை உங்கள் 8வது வீட்டில் இருப்பதால் மறைந்த வாய்ப்புகள் மீளவும் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் அக்டோபர் 3 முதல் 24 வரை புதன் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் முழுமையான நன்மைகள் கிடைக்காமல் இருக்கலாம். இது மனச்சோர்வு, திட்டங்களில் தாமதம், சில தவறான புரிதல்கள் ஏற்படுத்தும். ஆகவே அந்த காலத்தில் முக்கியமான முடிவுகளை சிறிது தாமதிக்க வேண்டியிருக்கலாம். அக்டோபர் 24க்கு பிறகு புதன் மீண்டும் சாதக நிலைக்கு வந்தால் நீங்கள் புதிதாக திட்டங்களை உருவாக்கி முன்னேற வாய்ப்பு உள்ளது. குரு மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலன்களை அளித்தாலும் 2ஆம் பாதியில் சிறிது மேம்பாட்டுடன் சிறந்த பலன்களை தரக்கூடும். இதனால் குருவிடம் இருந்து முழு நம்பிக்கையோடு இருக்க முடியாமல் இருந்தாலும் நடுநிலை நிலையை வலுப்படுத்தி சாதனை காண முடியும். அக்டோபர் 9 வரை சுக்கிரன் உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகள், கூட்டமைப்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடும். இது உங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். அதன் பிறகு சுக்கிரன் 8ஆம் வீட்டில் பலவீனமாக இருப்பதால் ஆரோக்கியம் மற்றும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதனால் சுக்கிரனிடமிருந்து மிகுந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. சராசரி அல்லது சற்று பலவீனமான பலன்களை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும். சனி இந்த மாதம் உங்களுக்கு எந்தவிதமான அனுகூலத்தையும் தராது. குடும்பம், சொத்து, மனநலம் ஆகியவற்றில் சிக்கல்கள் அதிகரிக்கும் சாத்தியத்துடன் இருக்கும். ராகுகேது கிரகங்களின் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அனுகூலத்தை உருவாக்கவில்லை. அதனால் மிகுந்த கவனம், மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். இந்த மாதம் சில காலங்களில் சில முடிவுகள் எதிர்பார்த்ததிலிருந்து சற்று மந்தமாகவும் சிக்கல்களோடும் இருக்கலாம். இருப்பினும் சிரமங்களை தாண்டி சிரமங்களை சமாளித்தால் வாழ்க்கையில் சில நல்ல முன்னேற்றங்களை பெறலாம். மாதத்தின் முடிவிற்கு நிலைமை சிறிது மேம்படும் என்பதால் பொறுமையாகவும் சிரமம் கொண்டு செயல்படவும் உத்தரவாதம் தரப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீன ராசிக்கு ஆன 2025 அக்டோபர் மாத பலன்கள். 2025 அக்டோபர் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சில சமயங்களில் சற்றே பலவீனமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் அக்டோபர் 17 வரை சூரியன் உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் இது சூரியனுக்கு சாதகமான நிலையாக இல்லாமல் உறவு தொடர்பான சிக்கல்கள்,
மன அழுத்தம் மற்றும் எதிர்பாராத வித்தியாசங்களை ஏற்படுத்தும். அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 8ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பதால் பண மற்றும் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் நலன் குறைபாடுகள் போன்றவை ஏற்பட்டுக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த மாதம் சூரியனிடமிருந்து அதிக ஆதரவை எதிர்பார்க்காமல் நிதானமாக செயல்பட வேண்டும். செவ்வாய் கிரகம் அக்டோபர் 27 வரை உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பதால் அது பலவீனமான நிலையில் இருந்து உங்களின் உழைப்பு மற்றும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படுத்தும். ஆனால் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் சிறிது சிறப்பாக பொருத்தமான நிலையில் இருப்பதால் அந்த காலத்தை கவனமாக பயன்படுத்தி முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புதன் அக்டோபர் 3 வரை உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் மனதிற்கும் ஆரோக்கியத்திற்கும் சில நேரங்களில் சிரமம் உண்டாக்கும் நிலையில் இருக்கும். ஆனால் அக்டோபர் 3 முதல் 24 வரை புதன் சாதகமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு உள்ளது. இது வேலை, கல்வி மற்றும் தொடர்புகளில் முன்னேற்றத்தை தரும். அக்டோபர் 24க்கு பிறகு புதன் மீண்டும் பலவீனமான நிலையில் செல்லும். ஆகவே அந்நாள்களில் முக்கியமான முடிவுகளை சிறிது தாமதிக்கலாம். குரு கிரகம் மாதத்தின் முதல் பாதியில் சராசரி பலன்களை வழங்கினாலும் 2ஆம் பாதியில் சாதகமான பலன்களை அதிகமாக தர வாய்ப்பு உள்ளது. எனவே மாதத்தின் 2ஆம் பாதி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் போது கவனமாக செயல்பட வேண்டும். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை 6ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பம் மற்றும் உறவுகள் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் மன உளைச்சல் அதிகரிக்கும். அதன் பிறகு சுக்கிரன் 7வது வீட்டில் பலவீனமாக இருப்பதால் உறவுகளில் குழப்பம், தனிமை உணர்வு போன்றவை அதிகமாகலாம். இதனால் சுக்கிரனிடமிருந்து அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. சனி வக்ர நிலையில் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான சிக்கல்கள் தோன்றும் அபாயம் உண்டு. இதற்கு கூடுதல் கவனம் தேவை. ராகு 12ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் பெரும்பாலான நேரங்களில் ராகு ஆதரவாக இருக்காது. அதனால் எதிர்பாராத பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் ஏற்படலாம். கேது 6ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பெரும்பாலான நேரங்களில் சராசரி அல்லது சற்று குறைவான பலன்களை தரக்கூடும். இந்த மாதத்தில் முழுக்க கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது 2ஆம் பாதியில் அதிக வாய்ப்புகள் வரும் என்பதால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பொதுவாக இந்த மாதம் சிக்கல்கள் மற்றும் சாதனைகள் கலவையாக இருப்பதால் மன அழுத்தங்களை தவிர்த்து ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் கவனித்து செயல்படுவதே நல்வழியாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.